श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. प्रभावपद्धति श्लोकम् 54. सकृतपि भुवनेऽस्मिन् शार्ङ्गिन पादुके त्वाम् उपनिषदनुकल्पैः उत्तमाङ्गैर्ददानाः नरकमिव महान्तो नागमुल्लङ्घयन्तः परिषति निविशन्ते प्राक्तनानां गुरूणाम्. பதபதார்த்தம். ஹே ஷார்ங்கினஹா பாதுகே, வாராய் பெருமாளுடைய பாதுகையே. அஸ்மின் புவனே, இந்த உலகத்தில், சக்ருதப்பி ஒரு தடமாவது, துவாம் உன்னை, உபனிஷத்துகளுக்கு, அனுகல்பைகி அடுத்தபடியாயிருக்கின்ற, உத்தமாங்கைகி தலைகளால், ததானாகா வகித்தவர்களாயிருக்கின்ற, மகாந்தகா பெரியோர்கள், நரகமிவ நரகத்தைப் போல, நாகம் ஸ்வர்கலோகத்தை, உல்லங்கயந்தகா தாண்டியவர்களாய்க்கொண்டு, பிராக்தனானாம் முன்னே இருந்த, குருநாம் ஆச்சாரியர்களுடைய, பரிஷதி சபையிலே, நிவிஷந்தே பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பக்தியோட ஒரு முறையாவது தலையில் சடாரிய சாய்ச்சிக்கிறவா, அதாவது மகாந்தகா அப்பேற்பட்ட பெரியவர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸ்வர்க்கத்தை கூட நரகம் மாதிரி நினச்சிண்டு தாண்டிடுறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். அப்படி தாண்டி போய் அவள் என்ன பண்ணுறான்னா, ஆச்சாரிய கோஷ்டியில் சேர்கிறார்கள், அதாவது மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். இந்த ஸ்வர்க்கத்தை கூட நரகம் போல தாண்டுகிறார்கள் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு திருச்சென்னமாலையில் சுவாமி சாய்ச்சிருப்பார், அருளாலே விலங்கிரண்டும் அழித்தார் வந்தார் அப்படின்னு. விலங்கிரண்டு அப்படின்னும் போது ஒன்று பொன் விலங்கு, ஒன்று இரும்பு விலங்குன்னு சொல்லுவோம். அதாவது நரகம்ன்றது இரும்பு விலங்கு மாதிரி, ஸ்வர்க்கம்ன்றது பொன் விலங்கு மாதிரி. ரெண்டு விலங்குமே நம்மளை விட்டு நகுந்தாதான் நம்மளால் மோட்சத்துக்கு போக முடியும். நிறைய பாவம் பண்ணால் நரகத்துக்கு போகும், புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகும். நிறைய புண்ணியம் பண்ணிட்டதுனால வைகுண்டத்துக்கு போக முடியாது, நிறைய புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு தான் போக முடியும். ஆக நம்மளோட புண்ணியத்தோட பேலன்ஸ் இருந்ததுன்னா கூட நம்மளால் வைகுண்டத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்தில் போய் இருக்கணும், அது முடிஞ்ச உடனே திருப்பி இதே பூமிக்கு தான் பிறக்கணும். ஆக இந்த ரெண்டுமே வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு நம்மளை தடுக்கிற விலங்குகள் அப்படிங்கிறதுனால அருளாலே விலங்கிரண்டும் அழித்தார் வந்தார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த மாதிரி நம்ம இந்த ரெண்டு விலங்கையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வானேற வழி நடத்தி வைப்பார் வந்தார் அப்படின்னு. அப்போ நமக்கு மோட்சம் கிடைக்கும். இதை அச்சுத சதகத்தில் சுவாமி இன்னும் ஒரு அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சாய்ச்சிருப்பார். நியகம்ம நியலஜுயலம் அச்சுய காயூன மகபியப்பிய வக்கே காஹே கோர கலேவர காராகர குஹர நிக்கயம் காஹிசிமம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் அதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பார். அதாவது நம்மளுடைய கர்மாவானது புண்ணிய பாவம்னு ரெண்டு வகைப்படுறது. ஸ்வர்க்கம் புண்ணிய பலத்தோட புண்ணிய கர்மாவோட பலனாக கிடைக்கும், பாப கர்மாவோடது நரகமாக நமக்கு கிடைக்கும். ஆக ரெண்டுத்தையுமே நம்ம விளக்கணும். அப்படி இருக்கும்போது பிரபத்திய பண்ணவாளோட மரண காலத்தில் அந்திம ஸ்மிருதியில் இந்த புண்ணிய கர்மா பாப கர்மா ரெண்டுத்தையும் கணக்கு எடுத்து பார்ப்பாராம் பெருமாள். அப்போ புண்ணிய கர்மா ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த பிரபன்னனோட உற்றார்கள், அதாவது அவருக்கு யார் வேண்டப்பட்டவாளோ, நண்பர்கள், அந்த மாதிரி அவருக்கு யார் ரொம்ப வேண்டப்பட்டவாளோ அவ கணக்கில் இந்த புண்ணிய கணக்கு கொடுத்துட்டு இவரோட அந்த பிரபன்னனோட பாப கணக்கை இந்த பிரபன்னனோட எதிரிகள் யார் இவரை எதிரியாக நினச்சாலோ அவளோட கணக்கில் இந்த பாப கணக்கு சேர்த்துட்டு வரோம். இவருக்கு பேலன்ஸ் என்ன பாப கணக்கு இருக்கோ அதை இவரோட எதிரிக்கு போய் சேர்ந்துடுமா. அந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பிரபன்னனை மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகிறானாம். அப்போ அர்ச்சராதி மார்க்கத்தில் அவரை கூட்டிட்டு போகிறார். இப்படிப்பட்ட ஒரு நாள் எனக்கு என்னைக்கு வரும் அப்படின்னு கேட்குற ஸ்லோகம்தான் அந்த அச்சுத சதக ஸ்லோகம். ஆக இதனால சுவாமி நமக்கு சொல்கிறது என்னன்னா, நம்ம ஸ்வர்க்கம் கிடச்சிட்டா ஏதோ அது பெரிய நம்மளோட பாக்கியம் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுவுமே நமக்கு வைகுண்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு தடை தான், ஒரு விலங்கு தான். ஆக இந்த ரெண்டு விலங்கும் நம்மளை விட்டு நகுந்தாதான் நம்மளால் மோட்சத்துக்கு போக முடியும்னு. ஆனால் இதில் ரொம்ப
அற்புதமான விஷயம் என்ன, கேட்ச் பாயிண்ட் நமக்கு என்ன அப்படின்னா, இதில் சொல்லப்படுற வார்த்தை என்னன்னா, அப்படிலாம் இந்த தாண்டிட்டோம்னா, அந்த ஸ்வர்கலோகத்தையும் நரகலோகமாய் தாண்டிட்டு போயிட்டோம்னா, பிராப்தானானாம் முன்னே இருந்த குருனாம் ஆச்சாரியர்களுடைய பரிஷத்தி சபையிலே நிவிஷந்தே பிரவேசிக்கிறோம். ஆக வைகுண்டத்துக்கு போன உடனே பிரபத்தியை அனுஷ்டிச்சு பாதுகையோட பெருமையை தெரிஞ்சுண்டு தலையில் சாத்திண்டு தேகாவசனத்தும் போது எல்லாம் முடிஞ்சு நம்ம வைகுண்டத்துக்கு போகிறோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே போனால் நம் சுவாமியே நம்ம அங்கே சேவிக்க முடியும். அதுதான் அதில் பெரிய சந்தோஷமான விஷயமா நமக்கு இருக்க முடியும். அதாவது நம்மளுடைய குருக்களை அங்கே போய் நம்ம சேவிக்க முடியும். நம்மளோட ஆச்சாரியனாகட்டும், பிரதமாச்சாரியனான சுவாமியாகட்டும், நம்முடைய பிரபன்னஜன குடஸ்தராகட்டும், நம் பாஷ்யக்காரராகட்டும், எல்லாரையுமே நம்ம அங்கே சேவிக்க முடியும். அந்த சுவாமி சாய்ச்சிருப்பார், தம் திருமாதுடனே தாம் தனியரசாய் உரைகின்ற அந்தமில் பேரின்பத்தில் அடியவரோடு எம்மை சேர்த்து, பெருமாளோட அடியவரோடு எம்மை சேர்த்து. நம் சுவாமி அங்கே தான் இருப்பார். ஆக நம்ம இங்கேருந்து அங்கே போகணும், வைகுண்டத்துக்கு போகணுன்னா பெருமாளை சேவிப்போம், அது இருக்கட்டும், நம் சுவாமியை நம்ம சேவிப்போம். அப்படி நம்ம அங்கே போய் சேரும்போது அடியவரோடு எம்மை சேர்த்து முந்தி இழந்தனவெல்லாம் முகிழ்க்கத்தந்தாட்கொள்ளும். எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பெருமாள் நமக்கு அங்கே கொடுப்பாராம். அந்த மாதிரி போகிற சமயத்தில் நம்மளுக்கு அந்த அந்த நிஜமாகவே அந்த பக்தின்னு நமக்கு இருந்ததுன்னா அங்கே சுவாமி கிட்ட போய் இந்த பாதுகா சாஸ்திரத்தில் நேராக சுவாமியோட திருவாக்கால கேட்கணும். அடி எனக்கு அது ரொம்ப ஆசை. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிதுன்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்ப்பேன் நான் எப்போவும். இந்த மாதிரி ஒரு வேளை பெருமாள் நம்மளையும் ஒரு பொருட்டாக மதித்து நினச்சி வைகுண்டத்துக்கு கூட்டுன்னு கண்டிப்பாக கூட்டுன்னு போவேன். ஏன்னா நம்ம பிரபத்தி ஆயிடுத்து, அதனால் நம்ம பிரபன்னன் ஆகிட்டோம். அதனால் எப்படியுமே எல்லா இந்த இருவிலங்கையும் இங்கே கழிச்சுட்டு நம்ம போக போகிறோம். அப்படி போகும்போது அங்கே போய் சுவாமி கிட்ட நேராக இந்த பாதுகா சாஸ்திரம் கேட்கணும். பாதுகை முன்னிலையில் சுவாமி இந்த பாதுகா சாஸ்திரத்தை சொல்லி கேட்கணுங்கிறது ரொம்ப ஆசை. ஆக முந்தி இழந்தனவெல்லாம் முகிழ்க்கத்தந்தாட்கொள்ளும் மந்தமில்லா அருளாழி அத்திகிரி திருமாலேன்னு. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இருவிலங்கையும் கழிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம அப்படி வைகுண்டத்துக்கு போகும்போது நம் சுவாமியை நம்ம அங்கே சேவிக்க முடியுங்கிறது தான் பெரிய விஷயமடையேன். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.